ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தமிழக காவல்துறை விசாரணையில் தொய்வு ஏற்பட்டால் அடுத்த கட்ட போராட்டம் நடத்தப்படும் என்று பகுஜன் சமாஜ் கட்சி எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு நீதி கேட்டு சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் மாநில தலைவர் ஆனந்தன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் இயக்குநர் ப. ரஞ்சித் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர். ஆம்ஸ்ட்ராங் படுகொலை பின்னணியில் உள்ள உண்மை குற்றவாளிகளை கைது செய்து கடுமையான தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்று போராட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. 6 மாத காலமாக திட்டமிட்டு ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்டுள்ளதாக ஆனந்தன் தெரிவித்துள்ளார். ஒரு சில தினங்களில் காவல்துறையின் விசாரணை முடிவுக்கு வந்துவிடும் என எதிர்பார்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எந்த இடத்திலே காவல்துறை தொய்வு ஏற்படுகின்றதோ அந்த இடத்திலே எங்களுடைய கூர்மையான பார்வை இதில் இந்த காவல்துறையுடைய வழக்கு விசாரணை பற்றி நாங்கள் அதை பற்றி வேறு ஏஜென்சிக்கு எடுத்து போவது பற்றி சிந்திப்போம். கிடையாது, அந்த கொலையை வைத்து மிகப்பெரிய ஸ்கிரிப்ட் பண்ணப்பட்டிருக்கு. அதுக்கு பின்னாடி பல குற்றவாளிகள் இருக்கிறாங்க. அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டிய சரியான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டிய தேவை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ட்ராங்கா கண்டம் பண்ணோம். இங்க இருக்கிற எல்லாருமே எல்லாம் பயங்கர ஸ்ட்ராங்கா கண்டம் பண்ணோடனே இங்க இருக்கிற தமிழக அரசும் புதிதாய் வந்த கமிஷனர் திரு அருண் அவர்களும் இதை சரியா புரிஞ்சுக்கிட்டு வழக்கை பல திசைகளில் கொண்டு போனாங்க. அந்த கொண்டு போனதன் விளைவாக பல முகமறியாக பின்புலத்தில் இயங்கிய அந்த ஸ்கிரிப்டுக்கு சம்பந்தப்படாத பல குற்றவாளிகளுடைய பெயர்கள் வெளியே வந்தது. ஒவ்வொரு பெயர்களும் வரப்ப நமக்கு அதிர்ச்சியா இருந்தது. அடப்பாவீங்களா, நீங்களா அண்ணன் கூடவே இருந்தீங்களா, அடப்பாவீங்களா நீங்க இவ்வளவு மோசமான ஆட்களா, உங்களுக்கு நீங்களாம் எங்களை இந்த அளவுக்கு கழுத்திருப்பீங்களா, இவ்வளவு தூரம் அண்ணன் நம்பின உங்களெல்லாம் நம்பினாரு, அவங்களே நீங்க இப்படி பண்ணிட்டீங்களான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் ஒரு அதிர்ச்சி நமக்கு உருவாகிட்டே